ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான என்ஜாய் பண்ணுற ஒரு ரெசிபி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கோங்க, சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம தண்ணியெலாம் ஊற்றும் போது அங்கங்கே அப்படியே நிற்கும், கலந்து விட்டால் எல்லா பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெய் ஆட் பண்ணுறேன் நான். ஸோ நெய் ஆட் பண்ண பிறகு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா அந்த விஸ்க்லேயோ இல்லை கரண்ட்லேயோ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள். அதாவது வந்து நம்மளுக்கு இப்போது தோசை ஊற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கணும் நம்மளுக்கு. ஸோ நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. எங்கேயுமே வந்து கெட்டியாகவே இருக்கவே கூடாதுங்க. அந்த விஸ்கில் இருக்கிறது எல்லாமே தட்டி தட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகே, நல்லா வந்து மிக்ஸ் பண்ணும்போது எங்கேயுமே அந்த லம்ஸ்லாம் இருக்கவே இருக்காது. ஸோ தண்ணி வந்து ஃபஸ்ட்டே நிறைய ஊற்றிக்கூடாதுங்க, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு கப் அளவுக்கு எடுத்தோம் இல்லையா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடணுங்க. ஒவ்வொரு மாவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணியும் கொஞ்சம் டிஃபர் ஆகலாம், ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து உள்ளே வைக்கிற ஸ்டஃப்பை வந்து ரெடி பண்ணிடலாங்க நெக்ஸ்ட்டு. ஓகேங்க, இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். பேனில் வந்து பார்த்திங்கன்னா நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் வந்து நல்லா மெல்ட் ஆன பிறகு நம்ம வந்து நட்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா வந்து மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து பம்கின் சீடு, அதுக்கப்புறமா வந்து காய்ந்த திராட்சை எடுத்திருக்கேங்க. ஸோ அதை வந்து கொஞ்சம் வந்து நல்லா சாட் பண்ணிக்கோங்க. அடுப்பு வந்து நான் லோவில் தாங்க வச்சுருக்கேன். கொஞ்சம் அதிகமாக வச்சோம் அப்படின்னா வந்து தீஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாதாமும் முந்திரியும் வந்து நான் ஆட் பண்ணுறேங்க. உங்களுக்கு இன்னும் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த வால்நட்டு டேட்ஸ்லாம் கூட சேர்த்துக்கலாங்க. ஸோ இந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு தேங்காவை வந்து மிக்சியில் போட்டு இந்த மாதிரி பொடியாக வந்து எடுத்துருக்கேங்க. ஓகே, அதையுமே வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு அந்த நெய்லியே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கிடும், நல்லா ஸ்மெல்லாகவும் இருக்கும். ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்திங்க நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த தேங்காயோடைய இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சர்க்கரை வந்து ஆட் பண்ணிக்கணுங்க நம்ம. ஸோ நல்லா வதங்கிடுச்சு. சர்க்கரை பதில் நீங்கள் வந்துட்டு கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாங்க, நல்லாயிருக்கும். ஸோ அதையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம வந்து சர்க்கரை ஆட் பண்ண பிறகு கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் கலந்து விட்டுட்டே வந்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஆகிடுங்க, அது கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஓகே, இப்போ பாருங்கள் நல்லா ரெடி ஆகிடுச்சு அது. அதுக்கப்புறம் இப்போ நம்ம அந்த மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தோசை மாதிரி நம்ம வந்து ஊற்றிக்கலாங்க. அடுப்பு வந்து நம்ம ஹையில் வைக்கவே கூடாது, மீடியம் லோவில் தாங்க வச்சு வந்து இதை ரெடி பண்ணணும். நம்ம இந்த மாதிரி வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அது மேலே நெய் வந்து நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. நெய் சேர்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும், அதனால தான். ஸோ நெய் ஆட் பண்ண பிறகு ஒரு பக்கம் வெந்த பிறகு நம்ம வந்து திருப்பி போட்டு 2 பக்கமும் வேக வச்சு எடுக்கணும். இந்த மாதிரி எடுக்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் தான் கையில் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி எடுத்து திருப்பி போடுங்க. ஓகே, ஏன் அப்படின்னா அப்புறமா நம்ம அந்த ஸ்டஃப் வச்சு ஃபோல்ட் பண்ணும்போது சரியாக வராது, அதனால தான் நீங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணணும். ஸோ இப்போ நல்லா 2 பக்கமும் வந்து அந்த தோசையை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கணுங்க. ஓகே, மீதி இருக்கிற மாவையும் அதே மாதிரி வந்து நம்ம எல்லாம் ஃபஸ்ட்டு வந்து அந்த தோசை ரெடி பண்ணி வச்சுக்கணும். நான் ஒன்று ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு நீங்கள் ஹையில் வச்சிங்கன்னா அப்படியே வந்து கிறிஸ்பியாக வந்துடும். ஸோ அப்புறம் உங்களுக்கு ஃபோல்ட் பண்ண முடியாது, அதனால தான். ஸோ மீடியம் லோலியே வச்சு நீங்கள் இது மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி நம்ம 2 பக்கமும் வந்துட்டு வேக வச்சு எடுத்துடலாங்க. ஸோ நல்லா சூப்பராக லேஸாக இருக்குது பாருங்கள், அப்படியே சாஃப்டாக. ஓகே, இப்போ வந்து நம்ம எல்லா தோசையுமே வந்துட்டு ஊற்றி ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து உள்ள ஸ்டஃப் வச்சு நம்ம ஃபோல்டு பண்ணிடலாங்க. இந்த ரெசிபி பேர் வந்து பார்த்திங்கன்னா லவ் லெட்டர் ரெசிபி. ஸோ இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு உங்கள் வீட்டில் பிடிச்சவங்களுக்கு எல்லாருக்கும் நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கலாங்க. இங்கே பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஓகே, இதில் வந்து இப்போ நம்ம ஸ்டஃப் வச்சு ரெடி பண்ணிடலாங்க. ஓகே, இப்போ நான் ஒன்று எடுத்து உங்களுக்கு வந்து போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃபில்லிங்ஸை வந்து அதில் வச்சுருங்க. இந்த மாதிரி இப்படி நீல வாக்கில் அப்படி வைங்க, அப்போ தான் மடிக்கிறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஆக்சுவலி ரோல் கூட பண்ணிக்கலாங்க, பட் இந்த ரெசிபி பேருக்கு ஏற்ற மாதிரி இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம்.
ஸோ இப்படி ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் நம்ம லெட்ரு மடிப்போம் இல்லையா, ஸோ அதே மாதிரி தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு எடிபிளில் விற்கிதுங்க சில ஆர்டின் டிசைனில், அதை நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் சூப்பராக ரெடி பண்ணிட்டேன். ஓகேங்க, சூப்பரான லவ் லெட்டர் ரெசிபி ரெடி. அடுத்து ஒன்று பண்ண போகிறேங்க நான். அதே மாதிரி வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கணுங்க. ஸோ இது வந்து கடித்து சாப்பிடும்போது ரொம்ப ருசியாக இருக்கும். குழந்தைங்க நிச்சயமாக விரும்பி சாப்பிடுவாங்க. இதை மறக்காமல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி தான் ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அது மாதிரி க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ லெட்ரு அப்படியே இருக்கும் பாருங்கள் உங்களுக்கு. ஓகே, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து இது வந்து ஒன்று எங்கள் ஹஸ்பண்டுக்கும் என் சன்னுக்குங்க. நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.